இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மனம் திரும்பினது உண்மைதானா என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். மனம் திரும்புதல், இந்த வார்த்தையை கேட்டாலே நம்மில் அநேகருக்கு பிடிப்பதே இல்லை. அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறாங்க, யார் சொன்னாலும் கூட இந்த மனமாற்றம் என்பது நம்மில், இந்த வார்த்தையை கேட்டாலும் கூட நம்மில் அநேகர் அதை வெறுத்து விடுகிறோம். மனமாற்றம், அதாவது மனம் திரும்புதல் நமக்குள்ளே என்று ஏற்படுகிறது என்று சொல்லி நமக்கு மாத்திரம்தான் தெரியும். சில நேரங்களிலே மனமாற்றத்தை குறித்து அநேக செய்திகளை கேட்போம், அநேக வார்த்தைகளை கேட்போம். ஆனால் ஒரு சில நிமிடத்திலே அது மறைந்து விடுகிறது. இன்றைய நாளிலே மனம் திரும்புகின்ற நமக்குள்ளே மாம்சீக சிந்தனையிலிருந்து நான் விடுபட்டு இருக்கிறேனா என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 5:32 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று வசனம் சொல்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை அழைக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். மிக பிரபலமான ஒரு நடிகை, அந்த நடிகை குறித்த ஒரு தவறான பாவத்தை, ஒரு மிகப்பெரிய நடிகையின்குரிய எல்லா காரியத்தையும் ஒரு போதகருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த மகளை, அந்த பெண்ணை பார்த்து உடனடியாக சென்று எச்சரித்து வா என்று சொல்லி அந்த போதகரிடம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உடனே இந்த போதகரும் அந்த பெண்ணை பார்க்க செல்கிறார். அங்கே சென்று அப்பாயின்மெண்ட் வாங்கி, மிக பிரபலமான நடிகை, ஸோ அங்கே போய் வாங்க போகிறார். அங்கே போய் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. அங்கே போய் உட்கார்ந்து அவளோடு பேசுகிறார். இவ்வாறு உன்னுடைய பாவ காரியம் என்னென்ன ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று திட்டம் தெளிவாக அவர் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்ட அந்த பிரபல நடிகை என்ன சொல்லி, எனக்கு இதெல்லாம் கேட்க கூட டைம் கிடையாது, என் கால் சீட்டை கேட்க கூட க்யூவில் மக்கள் நிற்கிறாங்க, ஸோ எனக்கு இதெல்லாம் கேட்க டைமில் நீங்கள் சொன்னதெல்லாம் என் மனசில் இருக்குது, நாளைக்கு வேணால் இதை யோசிக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து காரிலே ஏறி செல்கிறாள். இங்கே சென்ற ஒரு நிமிடத்திலே அவள் சென்று கொஞ்ச தூரம் போன கார் ஆக்சிடெண்ட்லே அவள் மரித்து விடுகிறாள். இந்த சம்பவம் எதற்காக சொல்கிறேன் என்றால், சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைப்பதில்லை. மனம் திரும்புகிற வாய்ப்பு ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த பாவியை மீட்க தான் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றம் தேவை. இந்த பெண்மணி அழகாக அவள் கேட்ட அந்த வார்த்தைக்கு அவள் செவி சாய்த்திருந்தால் இன்று அவள் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றிருக்கலாம். நம்மில் அநேகர் நிறைய சந்தர்ப்பத்தை இழந்து விடுகிறோம். நம்மளுடைய ஜெப வேளையிலே நாம் என்ன செய்கிறோம், ஜெபிக்கும் போது கூட நாம் சொல்வோம், ஆண்டவரே நான் கந்தை, தூசி, குப்பை ஒன்றுக்கும் உதவாதவள் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் உண்மையிலே உள்ளார்ந்த வகையிலே நமக்குள்ளே அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? கந்தையாக இப்படி தாழ்த்துகிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? இன்னும் சிலர் இருக்கிறோம், ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு செல்வோம், அங்கேயோ அந்த போதகரோ இல்லை பாஸ்டரோ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்வாங்க, அதை கேட்டுவிட்டு நான் இன்றைக்கு மனம் திரும்பி விட்டேன், இனி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இது செய்ய மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு வருவார்கள். கொஞ்ச நாட்கள் தான் அப்படியே மாறிவிடுகிறது. அது மாத்திரமில்ல, நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்களிலும் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. நம்மளுடைய மாம்சீக சிந்தனை எப்படி இருக்கிறது? ஒரு டீச்சர் இருந்தால் அந்த டீச்சர் அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கண்டிப்பார்கள். இல்லை, இங்கே அந்த பிள்ளை அந்த கண்டித்ததை வைத்து அவள் செய்கிற தவறை நினைத்து அவள் மனம் மாற வேண்டும். இல்லை, டீச்சர் என்னை அடிக்காங்கன்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டும்போது அங்கே மனமாற்றம் வருவதில்லை. திருடனும் கூட சில நேரங்களிலே திருடிக்கொண்டே தான் இருப்பான். அவன் சில நேரங்களில் பிடிப்பட்ட வேளையிலே அவன் என்ன செய்வான், அந்த போலீஸ் அவன் பிடிச்ச மாத்திரத்திலே அந்த செயல்களுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இல்லை, சில இந்த காரியத்துக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். அதனால் என்னமோ மனம் திரும்புதல் என்ற பெயரில் அவன் செய்வான், இனி இந்த தப்பெலாம் என்னை செய்ய மாட்டேன், இன்றைக்கி மாத்திரம் என்னை விட்டுருங்க,
பிறகு நான் என்னை விட்டுருங்க, நான் இந்த தவறு என்னை திருடவே மாட்டேன் என்று சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு வெளியே வருவான். திருப்பி அவன் அதே வேலையை தான் செய்வான். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலே மாம்சீக செயல்களிலே மாற்றம் இருக்கிறதா? நாம் எதற்காக மாறுகிறோம்? ஏதோ ஒருவருக்காக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு செயலுக்காகத்தான் நம்மளுடைய செயல்கள் மாறிக்கொண்டிருக்கு. வேதாகமத்திலும் கூட அநேக சம்பவத்தை சொல்லலாம். இங்கே ஏரோது அவரை குறித்து ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுகிறது. இங்கே யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார், இங்கே பிலிப்பின் மனைவியை இந்த ஏரோது அவன் ரகசியமாக வைப்பதை பார்த்து அவன் கண்டித்து உணர்த்துகிறான். பாருங்கள், வாசிக்கிறேன் அந்த பகுதி. நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைக்கிறான். இங்கே சகோதரி மனைவியை அவன் வைக்கிறதை இங்கே எச்சரிக்கிற யோவானை அவன் பிடித்து சிறை சேதம் வைத்து வைக்கிறான். இங்கே நடந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க. அவள் அங்கே நடந்தது, அங்கே காவலில் வைத்து விட்டான். இங்கே ஏரோதுக்கு கொஞ்சம் மனமாற்றம் வருகிறது. என்ன செய்கிறான்? அப்பப்போ போய் அங்கே யோவான் ஸ்தானங்கிட்டே சில ஆலோசனை கேட்டு வருகிறான். இங்கே ஏரோதியால் என்ன செய்ய, எல்லாத்துக்கும் முன்பாக நம்மை அவமானப்படுத்தி விட்டாரேன்னு சொல்லி அவள் என்ன செய்கிறான்? ஒரு சதி நினைத்து கொண்டே இருக்கல, எப்படியாவது இந்த யோவான் ஸ்நானகனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு மனமாற்றம் அவளுக்குள்ளே வரவில்லை. இங்கே அவனுடைய ஜென்ம நாள் அன்றைக்கு தன்னுடைய மகளை அங்கே விட்டு அவள் அழகாக நடனமாடி அங்கே ஏரோதின் மனதிலே கவர்ந்து அவள் சொல்கிற ஒரு வார்த்தை விடுகிறார். என்ன கேட்டால் நான் தருகிறேன், ஆஸ்தியில் பாதி மட்டும் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த சிறு பிள்ளையை அழைத்து அந்த சிறு பிள்ளைக்கு சொல்கிற, நான் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டு வருகிறேன்னு சொல்லி போய் அங்கே கேட்குறார். யோவான் ஸ்தானனுடைய தலையை கொண்டு வர சொல்ல. இப்போ அங்கே என்ன நடக்கிறது? யோவான் ஸ்தானங்களை அழித்து விடுகிறார்கள். இங்கே மனமாற்றத்துக்கு இடமில்லை. இந்த ஏரோதியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே செய்த அந்த தவறை உணர்த்திய யோவான் ஸ்நானகனை அழிக்க நினைக்கிறார். அதன் மூலமாக என்ன நடக்கிறது? அந்த மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்த இந்த யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே அழைக்கப்படுகிறார். அது மாத்திரமில்லை, முடிவு என்ன என்று பார்த்தால் அந்த சிறு பெண் தன்னுடைய கடைசி காலத்திலே அவளுடைய தலை நசுக்கி இறந்ததாக வரலாற்று சுவடுகளில் பார்க்கலாம். இங்கே நாம் செய்கிற பாவத்திற்கு தண்டனை உண்டு. மாம்சீக சிந்தனையிலே நாம் என்ன செய்தாலும் நம்மளுடைய காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். அதைத்தான் இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. கலாத்தியர் 5:19-20-21 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகள் எல்லாம் மாம்சத்தின் சிந்தனைகள். இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதில் ஒரு சில காரியங்கள் கூட நம்ம செய்யாமல் இருக்கலாம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா வைராக்கியம், நமக்குள்ள வைராக்கியம் இருக்குதா, கோபம் இருக்குதா, பிரிவினை இருக்குதா, பொறாமை இருக்குதா, இதெல்லாம் நம்ம மாம்சீக சிந்தனை தான். இந்த சிந்தனைகள்லாம் நமக்குள்ளே இருக்குன்னா நம்ம இன்னும் மனம் மாற்றப்படவில்லை, நமக்குள்ளே மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லை என்று தான் அர்த்தம். இந்த நாளிலும் கூட மாம்சீக சிந்தனையிலிருந்து நான் விடுபட்டு இருக்கிறேனா என்று சொல்லி நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு போலீஸ் திருடன் போலீஸ் சொன்னதற்காக திருடன் மனம் வரும், அதற்காக இல்லை. ஆண்டவர் நம்மை மனம் மாற்றுவதற்காகவே இந்த உலகத்திற்கு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கோபம், வைராக்கியம், மூர்க்கம், இந்த காரியங்களை எங்கள் வீட்டை அகற்றி போட நீங்கள் கிருபை தாங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நீங்களை எச்சரிக்கிறீங்கப்பா. நாங்கள் செய்கிற இந்த மனதுக்கு எங்களுடைய உள்ளார்ந்த வகையிலே நாங்கள் செய்கிற தவறுகள் உங்களுக்கு தெரியும்ப்பா. நாங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ, மற்றவர்கள் மேலே கோபப்படுகிறோமோ, மற்றவர்கள் மேலே மூர்க்கத்தோடு இருக்கிறோமோ, மற்றவர்களோடு நாங்கள் பகையாக இருக்கிறோமோ, வைராக்கியத்தோடு இருக்கிறோமோ, அதை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க உடைய மனம் திரும்புதில் முழுமையை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. எல்லாமே உடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை
மகிமை